Dear students, in this video we are going to see about the second part of the lesson, municipality and corporation. Let's see. Let us know the Balwant Roy Mehta committee recommended a three-tier Panchayat Raj system in 1957. 1957லேயே பால்வந்த் ராய் மேக்டா கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி ரீகமெண்ட் பண்ணியிருக்காங்க. The Ashok Mehta committee recommended a two-tier Panchayat Raj system in 1978. 1978ல அசோக் மேக்தா கமிட்டி அப்படின்றத உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் அங்கிள். For example, we call Chennai, Trichy, Kovai, Madurai and Salem as corporations. Corporationsக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்காங்க. What are they? Chennai, Trichy, Kovai, Madurai, Salem. Okay, these are the examples for corporations. Next, Mugilan. What is corporation? Corporation அப்படின்னா என்ன? Uncle. Certain municipalities will be declared by the government of Tamil Nadu as corporation based on high population and high revenue. அதாவது கவர்மெண்ட் மூலமாக டெக்ளேர் பண்ணியிருக்காங்க முனிசிபாலிட்டிஸை. என்னவா அப்படின்னா கார்பரேஷனாக எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா ஹை பாப்புலேஷன் அண்ட் ஹை ரெவென்யூ, அதாவது நிறைய மக்கள் தொகை இருக்கிறத கார்பரேஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க, மாநகராட்சியாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் முகிலன். அங்கிள், ஹவு மெனி கார்பரேஷன்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் எத்தனை கார்பரேஷன்ஸ் இருக்குது? Uncle, in Tamil Nadu 14 corporations have been established. The oldest corporation is Chennai. டோட்டலாக தமிழ்நாட்டில் 14 கார்பரேஷன்ஸ் இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப ஓல்டஸ்ட் கார்பரேஷன் என்ன அப்படின்னா சென்னை. ஓகே, see this picture, nature of work in கார்பரேஷன். கார்பரேஷன் எம்ப்ளாயீஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற பிக்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கார்பரேஷன் ஆஃபீஸ். கார்பரேஷன் ஆஃபீஸு பிக்சர் கொடுத்துருக்காங்க. முகிலன். அங்கிள், ஹவு த ஹெட் அண்ட் த மெம்பர்ஸ் ஆர் எலெக்டட்? கார்பரேஷனுக்கான ஹெட்டு அண்ட் மெம்பர்ஸை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள், the head and the members of corporation was elected by the people directly. people மூலமாக டைரெக்டாக என்ன பண்ணுவாங்க, மெம்பர்ஸ் ஹெட் ஆஃப் கார்பரேஷனும் அண்ட் மெம்பர்ஸும் எலெக்ட் பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. the chairperson of the corporation was called mayor. கார்பரேஷனோட சேர்பர்சன் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த கார்பரேஷன். மேயர் ஹெட்டு தான் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் த கார்பரேஷன், மாநகராட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. த டென்யூர் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கார்பரேஷன் இஸ் 5 years. எங்களோட பதவிக்காலம் எவ்வளோ? 5 years. The Indian Administrative Service officers and similar rank holders appointed by the government to the corporation. இந்த கார்பரேஷனோட ஹெட்டை யாரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் இதை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த அர்பன் ஏரியாஸ் ஹேவ் கார்பரேஷன். அர்பன் ஏரியாஸ் எல்லாமே எதில் தான் இருக்கும் அப்படின்னா கார்பரேஷனாக தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஹியர் கிவன் முனிசிபல் கார்பரேஷன்ஸ். முனிசிபல் கார்பரேஷன்ஸ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see that சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், திருநெல்வேலி, வேலூர், டுட்டிக்கோரின், திருப்பூர், ஈரோடு, தஞ்சூர்,
திண்டுக்கல், ஒசூர், நாகர்கோயில். Okay, these are the municipal corporations. At present, Tamil Nadu government has declared Nagarkoil as the 14th corporations. நாகர்கோயில் அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, 14th கார்பரேஷனாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. முகிலன், வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கார்பரேஷன்? இந்த கார்பரேஷன்ஸோட டியூட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அங்கிள், கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டைனிங் த சிட்டி ரோட்ஸ். என்ன பண்ணணும், சிட்டி ரோட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அண்ட் மெயின்டைன் பண்ணணும். ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸை கார்பரேஷன் பீப்புளுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்போசிங் கார்பேஜ். டிஸ்போசிங் கார்பேஜ் அப்படின்னா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய குப்பை கழிவுகள் எல்லாத்தையும் அவங்க டிஸ்போஸ் பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரிஸ் அண்ட் மெயின்டைனிங் தெம். கார்பரேஷன்ஸ்க்கும் தனியாக என்ன பண்ணணும், லைப்ரரிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் பார்க்ஸ் அண்ட் மெயின்டைனிங் தெம். சிட்டிஸில் என்ன பண்ணணும், பார்க்ஸ் க்ரியேட் பண்ணணும் அண்ட் அதை மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், மெயின்டைனிங் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸ். அந்த கார்பரேஷனில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோட பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். பிறப்பு இறப்பு அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் முகிலன், வாட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன்? கார்பரேஷனுக்கு இந்த டியூட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது, இன்கம் சோர்ஸ் எங்கேருந்து கிடைக்குது? அங்கிள், த அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ரோட் டேக்ஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன். இந்த கார்பரேஷன் டியூட்டிஸ்லாம் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் கிட்ட இருந்து டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. வாட் ஆர் தே? professional tax, wealth tax, entertainment tax, custom duties and road tax. Okay, next Mugilan, what else are there besides municipality and corporation? இன்னும் இந்த முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன்ஸ் இல்லாமல் இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு முகிலன் கேட்குறாங்க. அங்கிள், apart from the corporation and the municipality, town panchayat also exist. இந்த கார்பரேஷன் அண்ட் முனிசிபாலிட்டி இது ரெண்டையும் தவிர்த்து இன்னும் டவுன் பஞ்சாயத் அப்படின்னு ஒன்று இருக்குது. The head and the ward members are elected by the people directly. இந்த டவுன் பஞ்சாயத்து அதுக்கான ஹெட் அண்டு வார்டு மெம்பர்ஸை பீப்புள் டைரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. த டென்யூர் ஆஃப் த பிரசிடெண்ட் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இஸ் 5 years. இவங்களோட பதவிக்காலம் 5 years. பஞ்சாயத் இஸ் கவர்ன் பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். இந்த பஞ்சாயத்து அப்படின்றது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். Town panchayat functions in places where the population exceeds 5,000 people. டவுன் பஞ்சாயத்து அப்படின்றத எதை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா 5,000 people இருக்கக்கூடிய பிளேசஸ் தான் டவுன் பஞ்சாயத்தாக டிவைட் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. முகிலன், Uncle, I came to know the administration of municipality and corporation very well. Thank you very much. நான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன் பற்றி தெரிஞ்சுக்க வந்தேன். நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். முனிசிபாலிட்டினா என்ன, கார்பரேஷன்னா என்ன, அது எப்படி நிர்வாகம் பண்ணுறாங்க, யாரெல்லாம் நிர்வாகம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக
தெரிஞ்சுக்கிட்டேன், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு முகிலன் அங்கிளுக்கு தேங்க் பண்ணுறாங்க. அங்கிள், குட், கம் லெட்டர்ஸ் வாஷ் ஆர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹேவ் லஞ்ச். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்கிறாங்க. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் lesson is over. We will see in next class. Thank you.